إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய பாடத்தின் ஊடாக அல்லாஹுவின் அழகிய திருநாமங்கள் என்ற தலைப்பின் ஊடாக நாம் அல்லாஹ்வினுடைய அழகிய திருப்பெயர்களை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் இன்றைய வகுப்பின் ஊடாக பார்க்க போகின்றோம். அந்த அடிப்படையில் அன்பிற்குரியவர்களே, இன்றைய இந்த வகுப்பில் நாம் பார்ப்போம். முதலாவதாக அல் குர்ஆனுடைய வசனம், 7வது அத்தியாயம் 180வது வசனம். வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா ஃபதருல் லதீன யுல்ஹிதூன ஃபீ அஸ்மாஇஹி சயுஜ்ஸௌன மா கானூ யஅமலூன். இதில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே நாம் இதில் முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை, அல்லாஹுவின் திருப்பெயர்கள் அனைத்தும் அழகியவைகள், அழகானவைகள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன? ஃபதுஊஹு பிஹா, அவற்றை கொண்டே நீங்கள் அவனை பிரார்த்தியுங்கள். எனவே அல்லாஹினுடைய அழகிய திருநாமங்கள் என்பது அதை கொண்டு நாம் அவனை பிரார்த்திக்க வேண்டும். அவனை அழைத்து, அவனது அழகிய அந்த திருப்பெயர்களை கொண்டு அவனை அழைத்து அவனிடம் நாம் நமது தேவைகளை, பிரார்த்தனைகளை நாம் முன்வைக்க வேண்டும். இதில் மிக முக்கியமான அடுத்த அடிப்படை. அடுத்த 3வது பாருங்கள், வதருல்லதீன யுல்ஹிதூன ஃபீ அஸ்மாஇஹி, அதாவது எவர்கள் அவனுடைய திருநாமங்களை தவறாக பயன்படுத்துவார்களோ, அப்படி தவறாக பயன்படுத்துபவர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள். பாருங்க, அவர்களை நீங்க என்ன செய்யுங்க? புறக்கணித்து விடுங்கள். அவங்க யார்? அவர்கள் மோசமானவர்கள். அப்ப அல்லாஹுடைய அழகிய திருநாமங்கள், திருப்பெயர்கள் விஷயத்தில் நாம் எவ்வாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹுடைய தூதர் நமக்கு காட்டி தந்த வழிமுறை என்ன, அதில் சஹாபாக்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள், அவ்வாறுதான் நாம் அதில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் இங்கு இந்த வசனத்திலிருந்து நாம் மிக தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம். அதே போன்று அடுத்து கடுமையான எச்சரிக்கை, சயுஜ்ஸௌன மா கானூ யஅமலூன், அவர்களுடைய செயல்களுக்காக அவர்கள் தக்க கூலி கொடுக்கப்படுவார்கள். அல்லாஹுடைய இந்த திருநாமங்களை எவர்கள் தவறாக பயன்படுத்துவார்களோ, அந்த திருநாமங்களை திரிவுபடுத்துவார்களோ, அதற்கு உவமை கற்பிப்பார்களோ, அல்லது அதை மறுப்பார்களோ, அல்லது அதற்கு முறைமை கற்பிப்பார்களோ, இப்படி எவர்களெல்லாம் செய்வார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த எச்சரிக்கை பொருந்தும். எனவே அல் குர்ஆனும் சுன்னாவும் அல்லாஹுடைய திருப்பெயர்களை நமக்கு எவ்வாறு நமக்கு அறிமுகப்படுத்தியதோ, நமக்கு சொன்னதோ, அதை நாம் அவ்வாறே நம்பிக்கை கொள்ள வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். இதுதான் இதனுடைய அடிப்படை. அவற்றை நாம் மாற்றாமலும், அவற்றை திரிவுபடுத்தாமலும், அவற்றுக்கு முறைமை கற்பிக்காமலும், அவைகளுக்கு உவமை கற்பிக்காமலும், அவைகளுக்கு நாம சுய விளக்கங்களை கொடுக்காமலும், அதை எவ்வாறு அல்லாஹுடைய தூதர் நமக்கு கூறினார்களோ, அல்லாஹ் எப்படி கூறினானோ அதை நாம் அவ்வாறே ஈமான் கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதுதான் அடிப்படை. அடுத்து நாம் இதில் பார்ப்போம் என் அருமை சகோதரர்களே. இது தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்களில் இந்த செய்தி புகாரியில் 7392வது செய்தியாக இந்த செய்தி பதிவாகிறது.
இந்த செய்தியை நீங்கள் பாருங்கள். அதாவது அன் அபீ ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال إن لله 99 اسما 100 إلا واحدة من أحصاها دخل الجنة. நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் உண்டு. நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் உண்டு. அதாவது 100 இல்லா வாஹிதா, 100க்கு குறைவாக, 100க்கு 1 குறைவு. அப்ப 99 திருநாமங்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள். அப்ப மன் அஹ்சாஹா, அவற்றை மரணமிட்டவர் தஹலல் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழைவார். அவற்றை மரணமிட்டவர் நம்பிக்கை கொண்டு அதை விளங்கி அதனுடைய பொருளை உணர்ந்து விளங்கி அவற்றை மரணமிட்டவர் சொர்க்கத்தில் நுழைவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே இந்த செய்தி நமக்கு எதை சொல்கிறது? சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமலாக என்ன அமல் இருக்கிறது? அல்லாஹ்வினுடைய திருப்பெயர்களை, திருநாமங்களை, அந்த 99 திருநாமங்களை எவர்கள் முறையாக விளங்கி அவற்றை மரணமிடுவார்களோ, அப்ப அதில் உள்ள கருத்தின்படி அவர்களது வாழ்வை அவர்கள் அமைத்துக் கொள்வார்களோ, அவர்களுக்கு இந்த சிறப்பு இருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த நறுமை சகோதரர்களே, நாம் வருவோம். ஒன்றன் பின் ஒன்றாக அல்லாஹ்வினுடைய திருநாமங்களை நாம் பார்ப்போம். இதில் முதலாவதாக நாம் பார்ப்போம், அதாவது அல்லாஹ். அல்லாஹ்டா வணங்கப்படக்கூடியவன். அப்ப வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ். அப்ப இதுதான் இதிலே முதலாவது சொல்லப்படக்கூடிய திருநாமம். முதல் திருநாமமாக இதில் இருக்கிறது என்ன? அல்லாஹ். இப்ப வணங்கப்படுவதற்கும் அதே போன்று அவனது படைப்பினங்கள் அனைத்தும் அவனுக்கு அடியார்களாக இருப்பதற்கும் அவன் தகுதியானவன். அவனை வணங்கப்பட தகுதியானவன். அடிபணிதல், அதே போன்று பணிவு, அதே போன்று ருக்கு, சுஜூத் உள்ளிட்ட எல்லா வணக்கங்களும் அவனுக்கு மாத்திரமே செய்யப்பட வேண்டும். அப்ப அல்லாஹ். அதே போன்று அல் இலாஹ். அல் இலாஹ் என்றாலும் வணங்கப்படக்கூடியவன். இரண்டாவது திருநாமம் அல் இலாஹ். உண்மையில் வணக்கத்துக்கு தகுதியானவன். அதே போன்று வணக்கங்கள் அனைத்தும் அவனுக்கு மாத்திரமே செய்யப்பட வேண்டும். அவன் தான் அதற்கு தகுதியானவன். அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அல் ஹை. இப்ப அல் ஹை என்று சொன்னால் அதாவது என்றென்றும் உயிருடன் இருப்பவன். அல் ஹை என்று சொன்னால் அது என்ன? என்றென்றும் உயிரோடு இருப்பவன் தான் அல் ஹை. இதை நாம் எடுத்து பார்ப்போம் சொன்னால், இப்ப நிரந்தரமாக அவன் என்ன வாழும் பூரணத்தன்மை உடையவன். நிரந்தரமாக வாழும் பூரணத்தன்மை உடையவன். அதே போன்று அவனுக்கு ஆரம்பமோ முடிவோ அவனுக்கு இல்லை. அதே போன்று அகிலத்தின் காணப்படும் அனைவரின் வாழ்வை அவனை வழங்குகிறான். அனைவருக்கும் வாழ்வை வழங்கியது அவன்தான். எனவே நாம் பார்க்கிறோம், மற்ற அனைவருக்கும் இல்லாமையிலிருந்து வாழ்வு வழங்கப்பட்டிருக்கிறது. அவன் யார்? அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவன் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று அல் கையூம், என்றும் நிலைத்திருப்பவன். நான்காவது திருநாமம் அல் கையூம், என்றும் நிலைத்திருப்பவன். அதே போன்று அப்ப இதில் நாம் பார்ப்போம் என்றால், அவனது படைப்பினங்களின் பால் அவன் தேவை காணாமல் தானாகவே நிலைத்திருப்பவன். அவன் படைப்பினங்களின் பால் அவன் தேவை உடையவன் அல்ல. படைப்பினங்கள் தான் அவன் பால் தேவை உடையவைகளாக இருக்கின்றன. வானங்கள், பூமி அனைத்திலும் இருப்பவர்கள் அனைவரையும் அவன் தான் என்ன செய்கிறான்? நிர்வகிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவர்கள் அனைவரும் அவன் பால் தான் தேவை உடையவர்கள். மற்ற அனைவரும் அவன் பால் தேவை உடையவர்கள். எனவே மற்ற அனைத்தும் அவனது உதவியால், அவனது அருளால், அவனது ஆற்றலால் நிலை பெற்றிருக்கின்றன. அவன் எதன் பாலும் அவன் தேவையுடையவன் அல்ல. இது அல் கையூம். அப்ப இதில் முதலாவது அல்லாஹ், இரண்டாவது அல் இலாஹ், மூன்றாவது அல் ஹை, நான்காவது அல் கையூம். இதற்கு ஆதாரமாக சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்துடைய 255வது வசனம், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். உண்மையாக வணங்கப்பட தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் என்றும் உயிருடன் இருப்பவன், நிலைத்திருப்பவன். இந்த குர்ஆன்ல சூரத்துல் பக்ரா ஆயத்துல் குர்சி என்பது குர்ஆனுடைய மகத்தான வசனம். அதனுடைய ஆரம்ப பகுதி தான் இந்த வசனம், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அடுத்து நாம் வருவோம் 5வது, 6வது, 7வது திருநாமங்கள். 5வது திருநாமம் என்ன? அர் ரப். அர் ரப் என்று சொன்னால் அகிலத்தாரை படைத்து பரிபாலிப்பவன். அவன் தனது அருள்களினால், தனது
படைப்புகளை அவன் என்ன செய்கிறான்? பரிபாலித்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வளரச் செய்பவன். அதே போன்று தனது நேசர்களின் உள்ளங்களை அவற்றை அவன் சீர் செய்யக்கூடியவற்றின் மூலம் பரிபாலிப்பவன். அவன் படைத்து ஆட்சி செய்யும் தலைவன் என்பதுதான் அர்-ரப் என்பதனுடைய விளக்கம். அர்-ரப் என்பதை பொறுத்தவரையில் இந்த திருநாமத்தை இதற்குரிய அர்-ரப் என்ற அலிஃப்லாமோடு சேர்த்து நாம் ஹதீஸிலே பார்க்கலாம். அல் குர்ஆனில் பொதுவாக ரப் என்றுதான் அந்த வார்த்தை என்ன செய்யும் வரும். அதே போன்று அர்-ரஹ்மான். அர்-ரஹ்மான் என்றால் அளவற்ற அருளாளன், அளவற்ற அருளாளன். எனவே அர்-ரஹ்மான் என்று சொல்லும் போது அவனது விசாலமான அருளையும், அதே போன்று அவனது எல்லா படைப்புகளையும் அது உள்ளடக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அருள் என்பது அனைத்து படைப்புகளையும் உள்ளடக்கி கொள்ளக்கூடியது என்பதையும் அறிவிக்கக்கூடிய அவனது பெயர் தான் அர்-ரஹ்மான். அதாவது இது அவனுக்கு மாத்திரமே உள்ள குறிப்பான ஒரு பெயர். இதை வேறு எவரும் என்ன செய்யக்கூடாது, வைத்துக் கொள்ளக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அர்-ரஹ்மான் இது 6வது. அடுத்து 7வது திருநாமம் அர்-ரஹீம். அர்-ரஹீம் என்றால் நிகரற்ற அன்புடையோன். இவ்வுலகிலும் மறுமையிலும் மூமின்களுக்கு அருள் புரிந்து மன்னிப்பு வழங்கக்கூடியவன். அவன் இவ்வுலகில் அவனை வணங்குவதின் பால் அவர்களுக்கு வழிகாட்டினான். யாருக்கு? மூமின்களுக்கு. மறுமையில் அவனுடைய சுவனத்தை கொண்டு அவர்களை அவன் கண்ணியப்படுத்துவான் என்பது இதனுக்கு வழங்கப்படக்கூடிய விளக்கங்கள். அர்-ரஹீம் என்றால் நிகரற்ற அன்புடையோன். இந்த திருநாமங்களுக்கு ஆதாரம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம். அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். அதே போன்று ஹதீஸில் நாம் பார்க்கிறோம், قال رسول الله صلى الله عليه وسلم فأما الركوع فعظموا فيه الرب عز وجل. அதாவது அறிந்து கொள்ளுங்கள், அந்த ருக்குவை பொறுத்தவரையில் அதனில் கண்ணியமிக்க இறைச்சகனை நீங்க என்ன செய்யுங்க, மேன்மைப்படுத்துங்கள். அதில் கண்ணியமிக்க இறைச்சகனை நீங்கள் மேன்மைப்படுத்துங்கள். அர்-ரப்னு வரும். ஃபஅظிமு ஃபீஹி அர்-ரப் அஸ்ஸ வஜல். அஸ்ஸ வஜல்னா கண்ணியமிக்க, அர்-ரப்னா இறைச்சகனை நீங்கள் மேன்மைப்படுத்துங்கள். இந்த வசனம் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஆரம்ப வசனங்கள். ஹதீஸை பொறுத்தவரையில் முஸ்லிமில் பதிவாகக்கூடிய 824வது செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே 5வது பெயர் அர்-ரப், 6வது அர்-ரஹ்மான், 7வது அர்-ரஹீம். அடுத்து நாம் வருவோம் அல்லாஹுடைய அழகிய திருநாமங்கள். இதில் 8வது அல்-மலிக். 8வது பேர் என்ன? அல்-மலிக். அல்-மலிக் என்று சொன்னால் ஆட்சியாளன். அல்-மலிக் என்றால் ஆட்சியாளன். இப்ப இதில் நாம் பார்ப்போமாக இருந்தால், அதாவது ஏவல், அதே போன்ற விலக்கல், வெற்றி என்பவற்றுக்கு அவன் தான் உரிமையாளனாக இருக்கிறான். அதே போன்று படைப்புகளுக்கு இடையில் அவன் மாத்திரமே ஏவல் விலக்கல் செய்பவன். அதே போன்று தனது ஆட்சி நிலைத்திருப்பதில் அல்லது அதை பாதுகாப்பதில் வேறு யாருக்கும் எந்த பங்களிப்பும் கிடையாது. அல்-மலிக் என்றால் ஆட்சியாளன். அதே போன்று அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா அல்-குத்தூஸ். அல்-குத்தூஸ் என்றால் பரிசுத்தமானவன். 9வது பேர் அல்-குத்தூஸ், பரிசுத்தமானவன். எந்த விதத்திலும் அவன் எல்லா குறைகளை விட்டும் அவன் தூய்மையானவன். அவன் அனைத்து விதமான குறைகளை விட்டும் அவன் தூய்மையானவன். எல்லா குறைகளை விட்டும் அவன் தூய்மையானவன். அதே போன்று அந்த பூரணத்துவத்தின் பண்புகளை அவன் மாத்திரமே பெற்றிருக்கக்கூடியவன். அதாவது பரிபூர்ணமான பண்புகளை அவன் மாத்திரமே பெற்றிருக்கக்கூடியவன். அதில் அவனுக்கு எந்த ஒரு உவமானங்களும் உதாரணங்களும் கூறப்பட மாட்டாது. அல் குத்தூஸ் என்றால் மிக்க பரிசுத்தமானவன். அடுத்ததாக அஸ்ஸலாம். அஸ்ஸலாம் என்ற திருநாமத்தை நாம் பார்க்குமாக இருந்தால், அதாவது சாந்தி அளிப்பவன். 10வது அஸ்ஸலாம், சாந்தி அளிப்பவன். அதாவது அவனிலும் அவனுடைய தாத்திலும் பண்புகளிலும் செயல்களிலும் குறைகளை விட்டும் நீங்கி இருப்பவன். அவனது தாத்திலும் அவனது பண்புகளிலும் செயல்களிலும் குறைகளை விட்டு அவன் முழுமையாக நீங்கி இருப்பவன். அதே போன்று உலகிலும் மறுமையிலும் உள்ள எல்லா ஈடேற்றங்களும் அவனிடமிருந்தே கிடைக்கிறது. உலகிலும் மறுமையிலும் உள்ள எல்லா ஈடேற்றங்களும் அவனிடமிருந்தே கிடைக்கிறது. இது அஸ்ஸலாம். அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அவனது திருநாமங்களில் அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா அல்-முஃமின். அடுத்த திருநாமம் என்ன? அல்-முஃமின். அல்-முஃமின் என்ற இந்த திருநாமத்தை நாம் எடுப்போமாக இருந்தால், இது என்ன? அதாவது அந்த தூதர்களுக்கு
அவன் என்ன செய்கிறான்? அவர்களுக்கு அற்புதங்களை வழங்கி அவர்களை அவன் என்ன செய்தான்? உண்மைப்படுத்தி அவர்களை பாதுகாத்தான். அவர்களை பாதுகாக்கக்கூடியவன் என்பதை நாம் இதிலே பார்க்கிறோம். இதற்கு விளக்கமாக நாம் பார்ப்பமாக இருந்தால், அவன் தனது தூதர்களையும் அதே போன்று அவர்களை அந்த தூதர்களை பின்பற்றுபவர்களையும் அவர்கள் உண்மையாளர்கள் என்று சாட்சி பகர்வதன் மூலமும் அவர்களுக்கு அவசியமான அத்தாட்சிகளை வழங்குவதன் மூலமும் அவர்களை உண்மைப்படுத்துவன். அதே போன்று உலகிலும் மறுமையிலும் கிடைக்கும் எல்லா பாதுகாப்பையும் அவனே வழங்குபவன். அதே போன்று அநீதி, தண்டனை, திடுக்கம் போன்றவற்றை விட்டும் மறுமையில் மூமின்களுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் வழங்குபவன் என்பதெல்லாம் இதற்குரிய விளக்கமாகும். அல் முஃமின். அடுத்து நாம் வருவோம் அல் முஹைமின். அல் முஹைமின் அதாவது கண்காணிப்பவன். அல் முஹைமின் என்று சொன்னால் என்ன? அல் முஹைமின் என்பது கண்காணிப்பவன் என்ற பொருளை வழங்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, இந்த திருநாமத்தை பொறுத்தவரையில் இதனுடைய விளக்கத்தை பொறுத்தவரையில் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? அதாவது அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? அவன் கண்காணிப்பவனாக அவன் இருக்கிறான். அல் முஹைமின் என்பது அந்த பொருளை வழங்கக்கூடியதாக, அந்த பொருளை தரக்கூடியதாக அந்த திருநாமம் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் இதில் நாம் பார்க்கக்கூடிய இந்த திருநாமத்தை பொறுத்தவரையில் இது அல் முஹைமின். அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அல் அசீஸ். அல் அசீஸ் என்று சொன்னால் யாவற்றையும் மிகைத்தவன். அல் அசீஸ் என்று சொன்னால் யாவற்றையும் மிகைத்தவன் அல் அசீஸ். இதை நாங்கள் குர்ஆன்ல நிறைய இடங்களிலும் இந்த திருநாமத்தை நாம் பார்க்கலாம். அல் அசீஸ் என்ற திருநாமத்தை நாம் அல் குர்ஆனில் நிறைய இடங்களில் இந்த திருநாமத்தை நாம் பார்க்கலாம். அல் அசீஸ் என்று சொன்னால் இஸ்ஸத் என்றால் கண்ணியம். இஸ்ஸத் என்று சொன்னால் என்ன? கண்ணியம். அல் அசீஸ் என்று சொன்னால் கண்ணியம் மிக்கவன். அதே போன்று அல் அசீஸ் என்பதை பொறுத்தவரையில் யாவற்றையும் மிகைத்தவன் என்பதுதான் இந்த திருநாமம். அதாவது அவனது சக்தியின் மூலம், அவனது ஆற்றலின் மூலம் பெறப்படும் கண்ணியம், இன்னொருவரின் பால் தேவை காணாமல் இருப்பதன் மூலம் கிடைக்கும் கண்ணியம். அதாவது அவனது சக்தியின் ஆற்றலின் மூலம் பெறப்படும் கண்ணியம். அதே போன்று இன்னொருவரின் பால் தேவை காணாமல் இருப்பதன் மூலம் கிடைக்கும் கண்ணியம். அதே போன்று மற்றவர்களை கட்டுப்படுத்தி ஆளும் சக்தியின் மூலம் பெறப்படும் கண்ணியமாகிய எல்லா கண்ணியங்களையும் உடையவன். அவனை யாரும் மிகைக்கவும் மாட்டார்கள். அவன் யாரின் பால் தேவை காணவும் மாட்டான். அவன் அனுமதியின்றி எந்த ஒன்றும் நகரவும் மாட்டாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல் அசீஸ். அடுத்ததாக நாம் பார்ப்போம் அல் ஜப்பார். அல் ஜப்பார் என்றால் அடக்கி ஆள்பவன். அல் ஜப்பார் என்றால் அடக்கி ஆள்பவன். அதாவது இதில் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? அதாவது செல்லுபடியாகும் நாட்டமுடையவன். அவன் தான் யாவற்றையும் செயல்படுத்தக்கூடிய அடக்கி ஆளக்கூடியவனாக இருக்கிறான். எல்லா படைப்புகளும் அவனுக்கு கட்டுப்படக்கூடியவை. அவனின் தீர்ப்புக்கு வழிபடுபவை. அதே போன்று மேலும் பாதிக்கப்பட்டவர்களின் குறைகளை தீர்ப்பவன். அதே போன்று வறியவர்களுடைய தேவையை நிறைவேற்றுபவன். அதே போன்று கஷ்டங்களை இலகுபடுத்தி கொடுப்பவன். நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் அளிப்பவன் என்பதெல்லாம் இதற்கு வழங்கப்படக்கூடிய அந்த விளக்கமாக இருக்கிறது. அல் ஜப்பார் என்றால் அடக்கி ஆள்பவன். எனவே ஒவ்வொரு அநியாயக்காரர்கள் அடக்கி ஆள் நினைக்கக்கூடியவர்களும் இந்த திருநாமத்தை எண்ணி பார்க்க வேண்டும். அவன் யார்? அல் ஜப்பார், அடக்கி ஆள்பவனாக இருக்கிறான். அதே போன்று அடுத்ததாக நாம் பார்ப்போம் அல் முத்தகப்பிர், பெருமைக்குரியவன். அல் முத்தகப்பிர் என்றால் பெருமைக்குரியவன். அவன் எல்லா கெடுதிகள் குறைகளை விட்டும் அவன் கண்ணியமானவன். எல்லா குறைகள் கெடுதிகளை விட்டும் கண்ணியமானவன். அதே போன்று தனது அடியார்களுக்கு அநீதி இழைப்பதை விட்டும் உயர்வானவன். அதே போன்று தனது அடியார்களில் கட்டுப்பட மறுப்பவர்களை என்ன செய்பவன்? அடக்கி ஆள்பவனாக இருக்கிறான். அதே போன்று பெருமைக்குரியவன். இப்பண்பில் யாராவது அவனுடன் முரண்பட்டால் அவனை தண்டித்து அடிபணிய வைப்பவன். சுப்ஹானல்லாஹ். அல் முத்தகப்பிர், பெருமைக்குரியவன். அடுத்ததாக நாம் பார்ப்போம் அல் ஹாலிக். அல் ஹாலிக் என்றால் படைப்பவன். அல் ஹாலிக் என்றால் படைப்பவன். இதை நாம் பார்க்கும் போது அல் குர்ஆன் அல்லாஹு தஆலா எப்படி கேட்கிறான்?
ஹல் மின் ஹாலிகின் கைருல்லாஹி யர்சுகுகும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல கேட்கிறான், என்ன, அதாவது அல்லாஹுவை அன்றி படைப்பவர்கள் இருக்கின்றார்களா? எந்த முன்மாதிரிகளும் இன்றி அவன் என்ன செய்யக்கூடியவன்? படைக்கக்கூடியவன். அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அதில் அல்பாரி அல்பாரி என்று சொன்னால், அல்பாரி என்று சொன்னால் தோற்றுவிப்பவன். அல்பாரி என்றால் தோற்றுவிப்பவன். அதாவது இதில் நாம் பார்ப்போமாக இருந்தால் அவனுடைய ஏற்பாட்டில் படைக்கப்பட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டவற்றை அவன் படைத்து வெளிப்படுத்துபவன். அவன் என்ன செய்வான்? அவனது ஏற்பாட்டில் அவன் படைப்பதற்கு அவன் முடிவு செய்தவைகள், அவன் தீர்மானித்தவைகள், அவற்றை படைத்து வெளிப்படுத்துபவன் என்பது அல்பாரி. அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அதில் அல் முசவ்விர். அல் முசவ்விர் என்றால் உருவம் அமைப்பவன். அல் முசவ்விர் உருவம் அமைப்பவன். அவனுடைய ஞானம், அறிவு, அருள் என்பவற்றின் பிரகாரம் அவன் என்ன செய்வான்? தெரிவு செய்த உருவமைப்புகளில் படைப்புகளை அவன் படைக்கக்கூடியவன். அல் முசவ்விர். அதே போன்று அல் ஹக்கீம். அல் ஹக்கீம் என்று சொன்னால் என்ன? அல் ஹக்கீம் என்று சொன்னால் ஞானம் மிக்கவன். அல் ஹக்கீம் என்று சொன்னால் ஞானம் மிக்கவன். நாங்க பார்க்கிறோம், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களில் இந்த திருநாமத்தை அவன் அடையாளப்படுத்துவதை, அவன் கூறுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப அல் ஹக்கீம் என்று சொல்லி சொன்னால் என்ன? ஞானம் மிக்கவன். குர்ஆன்ல நீங்க எடுத்தீங்களா, இன்னல்லாஹ அலீமுன் ஹக்கீம். இன்னல்லாஹ அலீமுன் ஹக்கீம். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனாக, அல்லாஹு தஆலா ஞானம் மிக்கவனாக இருக்கிறான் என்று அல் குர்ஆனில் அவன் பல இடங்களில் கூறுவதை பார்க்கிறோம். அப்ப எனவே அல் ஹக்கீம் என்று சொல்லும் போது ஒவ்வொரு விடயத்தையும், ஒவ்வொன்றையும் அவற்றுக்குரிய இடத்தில் அமைப்பவன், ஒவ்வொன்றையும் அதற்குரிய இடத்தில் அமைப்பவன். அவனது திட்டமிடலில் சீர்குலைவோ தவறோ ஏற்பட மாட்டாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல் ஹக்கீம். இதில் நாங்கள் எத்தனை திருநாமங்கள் பார்ப்போம்? 8வது அல் மலிக், 9வது அல் குத்தூஸ், 10வது அஸ்ஸலாம், 11வது அல் முஃமின், 12வது அல் முஹைமின், 13வது அல் அசீஸ், 14வது அல் ஜப்பார், அதே போன்று 14வது அல் ஜப்பார், 15வது அல் முத்தகப்பிர், 16வது அல் ஹாலிக், 17வது அல் பாரி, 18வது அல் முசவ்விர், 19வது அல் ஹக்கீம். இதற்கு ஆதாரம் திருக்குர்ஆன்ல 59வது அத்தியாயத்தினுடைய 23, 24 ஆகிய வசனங்கள். இந்த வசனங்கள் எடுத்து பாருங்க. அல்லாஹ் இப்படி சொல்றான், ஹுவல்லாஹுல் லதீ லா இலாஹ இல்லஹு அல் மலிகுல் குத்தூசுஸ் ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முதக்கப்பிர் சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன் ஹுவல்லாஹுல் காலிகுல் பாரிஉல் முஸவ்விரு லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். எனவே ஹுவல்லாஹுல் லதீ லா இலாஹ இல்லஹு, அவனே அல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை. வணக்கத்துக்கு நாயன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அல் மலிக், அவனே பேரரசன், அவனே பேரரசன். அல் குத்தூஸ், மிக்க பரிசுத்தமானவன். அஸ்ஸலாம், சாந்தி அளிப்பவன். அதே போன்று அல் முஃமின், தஞ்சம் அளிப்பவன், கண்காணிப்பவன் என்பது நாங்கள் அதில் பார்த்தோம், தஞ்சம் அளிப்பவன். அதே போன்று அல் முஹைமின், பாதுகாப்பவன். அதே போன்று அல் அசீஸ், யாவரையும் மிகைப்பவன். அதே போன்று அல் ஜப்பார், அடக்கி ஆள்பவன். அதே போன்று அல் முத்தகப்பிர், பெருமைக்குரியவன், பெருமை குறித்தானவன். சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன், அவர்கள் இணை வைப்பதை விட்டும், அவர்கள் இணை வைப்பவற்றை விட்டும் அல்லாஹ் மிக்க தூய்மையானவன். அடுத்து ஹுவல்லாஹுல், அவன் தான் அல்லாஹ். அல் காலிக், படைப்பவன். அதே அல் பாரி, ஒழுங்குபடுத்தி உண்டாக்குபவன். அதே போன்று அல் முசவ்விர், உருவம் அளிப்பவன். லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அவனுக்கு அழகிய திருநாமங்கள் உண்டு. யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களிலும் பூமியிலும் உள்ளவைகள் அவனை என்ன செய்கின்றன? தஸ்பீஹ் செய்து துதிக்கின்றன. வஹுவல் அஸீஸுல் ஹக்கீம், அவன் யாவரையும் மிகைத்தவன், ஞானமிக்கவன் என்று குறிப்பிடுகிறான். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த திருநாமங்களுக்குரிய ஆதாரம் இந்த குர்ஆனுடைய வசனம் 59வது அத்தியாயத்துடைய 23, 24 ஆகிய வசனங்கள். அடுத்து நாம் வருவோம் 20, 21, 22, 23, 24 ஆகிய திருநாமங்கள். இதில் முதலாவது எடுத்தீங்கன்னா அல் அவ்வல், முதல் திருநாமம் என்ன? அல் அவ்வல். இரண்டாவது எடுத்தீங்கன்னா அல் ஆஹிர், இரண்டாவது திருநாமம் அல் அல் ஆஹிர். அடுத்து அதில் 22வது அல்லாஹிர். 23வது நீங்க எடுத்தீங்கன்னா அல் பாத்தின்,
23வது அல் பாத்தின், அடுத்து அல் அலீம். இதில் நாம் பார்ப்போமாக இருந்தால் அப்ப அல் அவ்வல் என்று சொன்னா என்ன, முதலாமவன். அப்ப அவனுக்கு முன் எந்த ஒன்றும் இல்லை, அப்படித்தானே? அவனுக்கு முன்னர் எதுவுமே இல்லை. அதே எல்லா படைப்புகளும் அவன் படைத்ததன் பின்புதான் என்ன செய்கின்றன, அனைத்தும் உருவாயின. அவன் படைத்த பிறகுதான் அனைத்தும் உருவாயின. அல்லாஹ்வுக்கு என்ன இல்லை, ஆரம்பம் இல்லை. அல்லாஹ்வுக்கு ஆரம்பம் இல்லை. அதே போன்று நாங்க ஒரு துஆவில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அதை சொல்வார்கள். அடுத்து அல் ஆஹிர், இறுதியானவன். அல் ஆஹிர் அல் ஆஹிர் என்று சொன்னால் இறுதியானவன். இது அல் ஆஹிர் என்று சொல்லும் போது அவனுக்கு பின் எந்த ஒன்றும் இல்லை, அவனுக்கு பிறகு எந்த ஒன்றும் இல்லை. அவன் தான் என்றென்றும் எஞ்சி இருக்கக்கூடியவன். பூமியில் இருப்பவர்கள் அனைவரும் அழியக்கூடியவர்கள், பின் அவன் பால் மீளுபவர்கள், அவனுக்கு அவனுக்கு முடிவும் இல்லை, அவனுக்கு முடிவில்லை. அதே போன்று அல் பாத்தின், அல் பாத்தின் என்று சொன்னால் அந்தரங்கமானவன். அல் பாத்தின் என்றால் அந்தரங்கமானவன். அப்ப அவன் இன்றி எந்த ஒன்றும் என்ன செய்ய மாட்டாது, உருவாக மாட்டாது. அவன் இன்றி எந்த ஒன்றும் உருவாக மாட்டாது. அதே போன்று மிக நெருக்கமானவனும், எல்லாவற்றையும் அவன் அறியக்கூடியவன். அதே போன்று படைப்பினங்களுடைய பார்வைகளை விட்டும் அவன் என்ன செய்யக்கூடியவன், படைப்பினங்களுடைய பார்வைகளை விட்டும் மறைந்திருக்கக்கூடியவன். அல் பாத்தின், அந்தரங்கமானவன். அதே போன்று அடுத்து என்ன, அல் அலீம். அல் அலீம் என்று சொன்னால் யாவற்றையும் நன்கறிந்தவன். அப்ப அவனது இல்மிலிருந்து எதுவும் என்ன செய்யாது, மறையாது. அவனது இல்மிலிருந்து எதுவும் மறையாது. அவன் யாவற்றையும் அவன் அறிந்தவனாக அவன் இருக்கிறான். அவனிலும் அவனுடைய தாத்திலும் பண்புகளிலும் செயல்களிலும் அவன் 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 யாவற்றையும் என்ன செய்யக்கூடியவனாக, அவன் அறியக்கூடியவனாக அவன் இருக்கிறான். அவன் உலகத்தில் உள்ள அனைத்தையும், இந்த உலகத்தில் நடக்கூடிய அனைத்தும் அவனுடைய அதாவது இல்முக்கு உட்பட்டதாக இருக்கின்றன. எனவே அவனது இல்மை விட்டு எதுவும் என்ன செய்ததாக, மறைந்ததாக இல்லை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, இதுல நீங்க கவனித்தீங்கன்னு சொன்னா 20வது திருநாமம் அல் அவ்வல், 21 அல் ஆஹிர், 22 அல் லாஹிர், 23 அல் பாத்தின், 24 அல் அலீம். இதற்கு ஆதாரமாக ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் லாஹிரு வல் பாத்தினு வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம், வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். இதனுடைய என்ன, முதலாமவனும் இறுதியானவனும் மேலானவனும் அந்தரங்கமானவனும் அவன் யாவற்றையும் அவன் நன்கு அறிந்தவனாக அவன் இருக்கிறான். யாவற்றையும் நன்கு அறிந்தவனாக அவன் இருக்கின்றான். எனவே இதில் நாம் பார்த்த இந்த திருநாமங்களை பொறுத்தவரையில் இந்த திருநாமங்கள் 20, 21, 22, 23, 24 ஆகிய திருநாமங்கள். அடுத்து நாம் வருவோம் 25, 26, 27 ஆகிய திருநாமங்கள். இந்த திருநாமங்களை நாம் பார்ப்போம். இதில் 25வது அல் கஃபூர். 25வது என்ன, அல் கஃபூர். அப்ப மிக்க மன்னிப்பவன். அவன் அடியார்களின் பாவங்களை வெளிப்படுத்தி அவர்களை இழிவுபடுத்தாமல், அடியார்களுடைய பாவங்களை அவன் வெளிப்படுத்தி அவர்களை என்ன செய்யாமல், இழிவுபடுத்தாமல் அவற்றை மன்னித்து மறைத்து விடக்கூடியவன் அல் கஃபூர். அதே போன்று அவனது திருநாமங்களில் அடுத்து பாருங்க அல் வதூத். அல் வதூத் என்று சொன்னால் மிக்க நேசிப்பவன். சுப்ஹானல்லாஹ். அல் வதூத் என்றால் மிக்க நேசிப்பவன் என்ற இந்த திருநாமமும் சுப்ஹானல்லாஹ் அந்த ரப்புக்குரிய திருநாமமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அடுத்து நீங்க அதில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அல் வதூத், அதை தொடர்ந்து அதில் வருகிறது அல் மஜீத். அல் வதூதை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய திருநாமம் அல் மஜீத். அல் மஜீத் என்று சொன்னால் மேன்மை மிக்கவன். அல் மஜீத் என்று சொன்னால் என்ன, மேன்மை மிக்கவன் என்பது அவனது திருநாமங்களில் உள்ள திருநாமங்களாக இருக்கின்றன. எனவே இதில் நாம் எடுத்து பார்ப்பமாக இருந்தால் 3 திருநாமங்கள் 25, 26, 27 இதற்கு ஆதாரமாக குர்ஆன்ல 85வது அத்தியாயத்துடைய 14, 15 ஆகிய வசனங்கள் வஹுவல் கஃபூருல் வதூத் துல் அர்ஷில் மஜீத். அவன் மிக்க மன்னிப்பவன், மிக்க நேசிப்பவன், அவன் அர்ஷை உடையவன், மேன்மை மிக்கவன் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அடுத்து நாம் வருவோம் அவனது திருநாமங்களில் 28,
29, 30 ஆகிய திருநாமங்கள். இந்த திருநாமங்களை பொறுத்தவரையில் இவைகளில் அர் ரஸாக் 28, அடுத்து 29 அல் கவி, 30வது அல் மதீன். அர் ரஸாக் என்றால் உணவளிப்பவன், அர் ரஸாக் என்றால் உணவளிப்பவன். எனவே சுப்ஹானல்லாஹ், நாம் இந்த திருநாமம் இதெல்லாம் முழுமையான நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அவன் யார்? அவனது திருநாமங்கள் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுக்கு அந்த திருநாமங்கள் அவனுக்கே உரிய திருநாமங்கள். அந்த திருநாமங்கள் என்ன பண்புகளை உள்ளடக்கி இருக்கிறதோ அந்த பண்புகள் அனைத்தும் அந்த ரப்புக்கு சொந்தமானவைகளாக இருக்கின்றன. எனவே அவன் யார்? அர் ரஸாக், அவன் உணவளிப்பவனாக அவன் இருக்கிறான். அதே போன்று அவன் அல் கவி, அல் கவி என்று சொன்னால் அவன் பலமிக்கவனாக இருக்கிறான். அல் கவி என்றால் பலமிக்கவன். அதே போன்று அல் மதீன், அல் மதீன் என்று சொன்னால் உறுதியானவன். அல் மதீன் என்றால் உறுதியானவன். இந்த திருநாமங்கள் சுப்ஹானல்லாஹ், நறுமை சகோதரர்களே, அப்ப இந்த திருநாமங்களுக்கு ஆதாரமாக நீங்கள் பார்க்கலாம், இன்னல்லாஹு ஹுவர் ரஸாக்கு துல் குவ்வத்தில் மதீன். அவன் தனது சக்தியிலும் ஆற்றலிலும் அவன் உறுதியானவன். அவனது செயற்கள் அவனுக்கு களைப்போ அவனுக்கு கஷ்டமோ அவனுக்கு ஏற்படாது. அவனது ஆற்றல் அவ்வளவு மேலானதாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப எனவே இன்னல்லாஹு ஹுவர் ரஸாக்கு துல் குவ்வத்தில் மதீன், நிச்சயமாக அல்லாஹ் தான் உணவளித்துக் கொண்டிருப்பவன், பலமிக்கவன், உறுதியானவன். அதே போன்று அடுத்து பாருங்க, இந்த வசனம் 42 அத்தியாயத்துடைய 19 வசனம், அல்லாஹு லதீஃபும் பி இபாதிஹி யர்ஸுகு மன் யஷா வ ஹுவல் கவியுல் அஸீஸ். அல்லாஹ் தன் அடியார்கள் பால் அன்புமிக்கவனாக இருக்கிறான், தான் நாடியவர்களுக்கு உணவளிக்கிறான். அவனை வலிமை மிக்கவன் கவி. அதே போன்று அல் அசீஸ், மிகைத்தவன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த திருநாமங்கள் 28, 29, 30 ஆகிய திருநாமங்கள் அர் ரஸாக், அல் கவி, அல் மதீன். அடுத்து நாம் வருவோம் அவனது திருநாமங்கள்ல 31, 32, 33 ஆகிய திருநாமங்கள். அல் ஹைர், அல் ஹைர் என்றால் சிறந்தவன். அல் ஹாஃபித் என்றால் பாதுகாவலன். அல் ஹஃபீத் என்றால் யாவற்றையும் கண்காணிப்பவன். இந்த திருநாமங்களுக்கு ஆதாரமாக ஃபல்லாஹு ஹைருன் ஹாஃபிதன் வ ஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், பாதுகாப்பவர்களில் அல்லாஹுவே மிக மேலானவன், கிருபையாளர்களில் அவனே எல்லோரையும் விட மிக்க கிருபையாளன் ஆவான். அல்லாஹு ஹைருன் ஹாஃபிதன் வ ஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். அடுத்து வசனம், இந்த வசனம் 12வது அத்தியாயத்துடைய 64 வசனம். அடுத்து இன்ன ரப்பி அலா குல்லி ஷைஇன் ஹஃபீத், நிச்சயமாக என் இறைவன் யாவற்றையும் பாதுகாப்பவனாக இருக்கிறான். இது 11வது அத்தியாயத்துடைய 57வது வசனம். இன்ன ரப்பி அலா குல்லி ஷைஇன் ஹஃபீத். இந்த திருநாமங்கள் எல்லாம் ஒரு மூமினுடைய உள்ளத்துக்கு எவ்வளவு ஆறுதலை தருகிறது. சுப்ஹானல்லாஹ், இந்த திருநாமங்களை சரியாக ஒருவன் படித்து அதனுடைய பொருளை உள்வாங்குவார் என்றால் அவரது வாழ்வுக்கு இதைவிட ஒரு சுபீட்சம், நிம்மதி வேற எதுவும் இருக்க முடியாது. இன்று உண்மையில் சுப்ஹானல்லாஹ், இந்த அல்லாஹுடைய திருநாமங்களை அவர்கள் பொருள் விளங்காமல் அவைகளை மரணமிட்டு வைத்திருக்கிறார்கள். அதனுடைய பொருளை உணர்ந்து அது சொல்லக்கூடிய செய்திகளை சரியாக உள்வாங்கி அவைகளை மரணமிட்டு அவைகளை தங்களுடைய வாழ்வில் அவங்க செயல்படுத்துவார்கள் என்றால் சுப்ஹானல்லாஹ், இதைவிட அவனது வாழ்வுக்கு நிம்மதி, சுபீட்சம், ஈடேற்றம் வேறு எதுவும் இருக்க முடியாது. ஏன்? அந்த திருநாமங்கள் ஒவ்வொன்றும் சுப்ஹானல்லாஹ், அந்த ரப்புடைய திருநாமங்கள் நம்மை அவன் பால் நெருக்கி வைக்கின்றன. அவன் மீது நமக்கு இவ்வளவு ஒரு நேசத்தையும் அன்பையும் முஹப்பத்தையும் ஏற்படுத்துகிறது. அருமை சகோதரர்களே, நாம் ஒருவரை நேசிக்கிறோம் என்றால் எதற்காக நேசிக்கிறோம்? ஒருவரை நாம் நேசிப்பது அவரிடம் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளுக்காக, அவரிடம் இருக்கக்கூடிய உயர்ந்த பண்புகளுக்காக நாம் என்ன செய்கிறோம்? ஒருவரை நேசிக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், ரப்புடைய அந்த அழகிய திருநாமங்களை நாம் படிக்கின்ற போது நாம் எவ்வளவு அந்த ரப்பை நெருங்குவோம் என்றால் அப்படிப்பட்ட அற்புதமான திருநாமங்களை கொண்டவனாக அந்த ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். அந்த ஒவ்வொரு திருநாமமும் உன்னதமான பண்புகளை கொண்டதாக அந்த திருநாமங்கள் இருக்கின்றன. எனவே நறுமை சகோதரர்களே, இன்று கவலை என்னவென்றால் சரியாக என்ன செய்யவில்லை முஸ்லிம்கள், மூமின்கள், நாங்கள் ரப்பை சரியாக அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ரப்புடைய திருநாமங்கள், அந்த திருநாமங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் எந்த அளவு நம்பிக்கையில் ஆழமாக இருக்கிறாங்க. அர் ரஸாக், அல்லாஹ் உணவளிப்பவன் என்றால் அதில் எத்தனை பேர் அதில் சரியான நம்பிக்கையோடு இருக்கிறார்கள்? அவன் உணவளிப்பவன் என்பதில் எந்த அளவு நம்பிக்கையோடு இருக்கிறார்கள்? கொஞ்சம் எண்ணி பாருங்கள் அருமை சகோதரர். அவன் பாதுகாப்பவன், பாதுகாவலன். அவனுடைய பாதுகாப்பில் ஒரு மூமின் இவ்வளவு நம்பிக்கை வைக்க வேண்டும். அவன் பாதுகாப்பவன், என்னை அவன் பாதுகாப்பவன். சுப்ஹானல்லாஹ், அருமை சகோதரர்களே, இதில் எந்த அளவு இன்று நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா
அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி கேட்கிறான்? அதாவது அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தஹு, அடியானுக்கு அல்லாஹ் போதாதான் என்று அல்லாஹ் கேட்கிறான். ஆனா இன்று மனிதன் என்ன செய்கிறான்? அவன் பாதுகாப்புக்கு வீடுகள்ல மூலைகள்ல போத்தல்களை தொங்க வைக்கிறான், தட்டுகளை தகடுகளை புதைக்கிறான். இப்படி எல்லாம் என்ன செய்கிறான்? ஏன் இந்த திருநாமங்களை அவன் சரியான முறையில விளங்கி இருப்பானாக இருந்தால் இந்த மார்க்கம் தடுத்தவைகளின் பால் நிச்சயமாக அவன் செல்ல மாட்டான். எனவே நறுமை அல்லாஹுடைய திருநாமங்களை, அந்த 99 திருநாமங்களை மரணமிடுவது சொர்க்கத்தில் நுழைவிக்கும் என்றால் என்ன? அதனுடைய விளக்கம் என்ன? அதனுடைய பொருளை நாம் சரியாக விளங்கி உணர்ந்து அது நமது வாழ்வில் அவைகள் பரிணமிக்க வேண்டும். அவைகள் நமது வாழ்வில் ஒரு பெரும் தாக்கத்தை செலுத்த வேண்டும். நறுமை சகோதரர்களை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அந்த சௌர் குகையில இருக்கின்ற போது அவங்களோட நம்பிக்கை என்ன? அல்லாஹ் எம்மை பாதுகாப்பான். அல்லாஹ் அந்த எதிரிகள் எம்மை சூழ்ந்து விட்டாலும், மக்காவை நமக்கு எதிராக திரண்டு விட்டாலும், நமது தலைகளுக்கு 100 ஒட்டகங்கள் 1000 ஒட்டகங்கள் அறிவிக்கப்பட்டு விட்டாலும் எம்மை பாதுகாப்பவன் யார்? அல்லாஹ். அதனால தான் சொன்னார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, அபூபக்கரே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நிச்சயமாக அல்லாஹ் எம்முடன் இருக்கிறான் என்று சொன்னார்களே அல்லாஹ்வுடைய தூதர். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எம்மை பாதுகாப்பான் என்ற இந்த நம்பிக்கை, இந்த திருநாமங்கள் அப்படியான ஒரு மாற்றத்தை நமது வாழ்வில் கொண்டு வர வேண்டும். அதுதான் இதன் மூலம் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்ற நறுமை சகோதரர்களே, 34, 35, 36 ஆகிய திருநாமங்களுக்கு நாம் வருவோம். அல் ஆலிம், அவன் நன்கறிந்தவன். எனவே சுப்ஹானல்லாஹ், எனது கஷ்டங்கள், எனது நெருக்கடிகள், எனது சோதனைகள், எனது வாழ்வில் சகலதையும் அவன் அறிந்தவனாக இருக்கிறான். அவன் அறிந்தவனாக இருக்கிறான். எனவே நான் ஏன் சஞ்சலப்பட வேண்டும்? நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? சுப்ஹானல்லாஹ், அந்த ரப்புல் ஆலமீன் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். அவன் அல் ஆலிம். எனவே அந்த ரப்பிடத்தில் நாம் அதை சொல்ல வேண்டும். அவன் யாவற்றையும் அறிந்தவனாக இருந்தால் நான் ரப்பிடத்தில் அதை முறையிட வேண்டும், சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் நமக்கு ஒரு பெரும் ஆறுதல் என்ன? அல்லாஹ் இவற்றை எல்லாம் அறிந்தவனாக இருக்கிறான். இப்போது நான் உலகத்துல பார்க்கிறோம், முஸ்லிம்களுக்கு எதிராக எத்தனை நெருக்கடிகள், சோதனைகள், கஷ்டங்கள், இவற்றை எல்லாம் அல்லாஹ் அறிந்தவனாகத்தான் இருக்கிறான் என்பது நமக்கு எவ்வளவு பெரும் ஒரு ஆறுதலாக இருக்கிறது. அதே போன்று அல் கபீர், அவன் மிகப்பெரியவன். அல் கபீர், அவன் மிகப்பெரியவன். இந்த உலகத்தில் எவ்வளவுதான் இவர்கள் ஆட்சிகளாலும் வல்லரசுகளாலும் இவர்கள் எவ்வளவுதான் மிகைக்க முயன்றாலும் நாம் பார்த்தோம், இந்த கொரோனா எவ்வளவு பெரிய ஒரு பாடத்தை உலகத்துக்கு வழங்கியது. வல்லரசுகள் எல்லாம் நிலை குலைந்து போன அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். சுப்ஹானல்லாஹ், அல் கபீர், அவன் மிகப்பெரியவன். அதே போன்று அல் முத்தஆல், அவன் மிக உயர்ந்தவன். அல் முத்தஆல், அவன் மிக உயர்ந்தவன். அவனது ஆட்சியாலும், அவனது அறிவாலும், அவனது அனைத்து பண்புகளாலும் அவன் மிக உயர்ந்தவன். அவனது திருநாமங்களால், பண்புகளால் அவன் உயர்ந்தவன். எனவே இதற்கு ஆதாரமாக ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா அல் கபீருல் முத்தஆல், இரகசியத்தையும் பரகசியத்தையும் அவன் நன்கறிந்தவன், அவன் மிகப்பெரியவன், மிகவும் உயர்ந்தவன். இது நீங்க குர்ஆன்ல 13வது அத்தியாயத்துடைய 9வது வசனமாக இந்த திருநாமங்களை நீங்கள் பார்க்கலாம். எனவே 34, 35, 36 ஆகிய திருநாமங்கள் அல் ஆலிம், அல் கபீர், அல் முத்தஆல். அடுத்து நாம் வருவோம் அவனது திருநாமங்களில் அல் மாலிக், அல் மலீக், அல் முக்ததிர். அல் மாலிக் 37வது திருநாமம், அல் மலீக் 38, அல் முக்ததிர் 39. அல் மாலிக் என்றால் தீர்ப்பு நாளின் அதிபதி, தீர்ப்பு நாளின் அதிபதி. அதே போன்று அல் மலீக் என்றால் அரசன், அல் முக்ததிர் என்றால் வலிமை மிக்கவன், அல் முக்ததிர் என்றால் வலிமை மிக்கவன். அப்ப எனவே அல் 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 மாலிக் என்று சொல்லும் போது, அதாவது அடிப்படையிலும் தகுதியுடனும் ஆட்சியுடையவன். அவனை தவிர எந்த படைப்புகளும் இல்லாதிருந்து அவற்றை படைக்கும் சந்தர்ப்பத்தில் ஆட்சி அதிகாரம் அவனுக்கே இருந்தது. எல்லா படைப்பினங்களும் அழிந்த பின்னும் ஆட்சி அதிகாரம் அவனுக்கே உரியது. இவரும் அழிக்கப்பட்ட பிறகும் ஆட்சி அதிகாரம் அவனுக்கே உரியது. இப்ப அதே போன்று அல் மலீக் என்று சொல்லும் போது ஆட்சி அதிகாரங்களை மிகவும் கொண்டிருப்பவன் அவன். அப்ப எனவே இதற்கு ஆதாரமாக மாலிகி யௌமித்தீன், அவனை நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியும் ஆவான். அதே போன்று 54வது அத்தியாயத்தின் 55வது வசனம், ஃபீ மக்அதி சித்கின் இன்த மலீகின் முக்ததிர், உண்மையான இருக்கையில் சர்வ வல்லமையுடைய அரசனின் அண்மையில் இருப்பார்கள். உண்மையான இருக்கையில் சர்வ வல்லமையுடைய அரசனின் அண்மையில் இருப்பார்கள். எவ்வளவு பெரும் பாக்கியம்! நறுமை சகோதரர்களே, சொர்க்க வாசிகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உன்னதமான
பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான் என்று பாருங்கள். உண்மையான இருக்கையில் சர்வ வல்லமையுடைய அரசனின் அண்மையில் இருப்பார்கள். இந்த மலிக்கின் முக்ததிர், இவ்வளவு பெரிய சிறப்பு உயர்வு. இந்த உயர்வைக்காக இதை இலக்காக கொண்டுதான் நாம் வாழ வேண்டும். இந்த உன்னதமான சிறப்பை அடையத்தான் நாம் வாழ வேண்டும். அற்பமான இந்த உலகத்துடைய இன்பங்கள், இந்த உண்மையான வெற்றிகளை விட்டு நமது கண்களை மறைத்து விடக்கூடாது. அதே போன்று அப்ப இந்த திருநாமங்கள் 37, 38, 39 ஆகிய திருநாமங்கள் அல் மாலிக், அல் மலீக், அல் முக்ததிர். அடுத்து நாம் வருவோம் 40, 41 ஆகிய திருநாமங்கள். அல் அஹத். அல் அஹத் என்றால் அவன் ஒருவன். அல் அஹத் என்றால் ஒருவன். அஸ்ஸமத் என்றால் எவ்வித தேவையும் அற்றவன். அஸ்ஸமத் என்றால் எவ்வித தேவையும் அற்றவன். இந்த திருநாமங்களுக்கு ஆதாரமாக நாம் பார்ப்போமாக இருந்தால், அதாவது குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத், நபியே நீர் கூறுவீராக அல்லாஹ் அவன், அவன் ஒருவனே. அதே போன்று அல்லாஹு ஸமத், அல்லாஹ் எவரிடத்திலும் தேவையற்றவன். ஹதீஸில் இருந்த ஆதாரத்தை பார்ப்போம். அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு عن النبي صلى الله عليه وسلم قال قال الله عز وجل. ஒரு நீண்ட செய்தி அதில் வருகிறது. وأنا الأحد الصمد لم ألد ولم أولد ولم يكن لي كفوا أحد. அல்லாஹ் கூறுகிறான், மேலும் நான் ஒருவன், எவ்வித தேவையுமற்றவன், நான் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை, இன்னும் எனக்கு நிகராக எவரும் இல்லை என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இதை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். குர்ஆனுடைய ஆதாரம் சூரத்துல் இக்லாஸுடைய வசனங்கள், ஹதீஸுடைய ஆதாரம் புகாரியுடைய 4974வது செய்தியாக இடம்பெறுகிறது. அடுத்து நாம் வருவோம் என் அருமை சகோதரர்களே 42, 43 ஆகிய திருநாமங்கள். 42, 43 ஆகிய திருநாமங்கள். இதை நாம் பார்ப்போமாக இருந்தால் அல் வாஹித் தனித்தவன். அல் கஹார் என்று சொன்னால் என்ன? அடக்கி ஆள்பவன். அல் கஹார் என்று சொன்னால் அடக்கி ஆள்பவன் என்ற திருநாமங்கள். இதற்கு நீங்கள் ஆதாரமாக நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், குலில்லாஹு காலிகு குல்லி ஷை வஹுவல் வாஹிதுல் கஹார். நீர் கூறும் அல்லாஹுவே எல்லா பொருட்களையும் படைக்கின்றவன், அவன் ஒருவனை அனைத்தையும் அடக்கி ஆள்பவன் என்று. இது குர்ஆன்ல 13வது அத்தியாயத்துடைய 16வது வசனம். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த திருநாமங்களை படிக்கும் போது நமது ஈமான் அதிகரிக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல மூமின்களை பற்றி எப்படி சொல்கிறான்? இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். அல்லாஹ்வை பற்றி அவர்களுக்கு நினைவு கூறப்பட்டால் அந்த உள்ளங்கள் நடுங்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவனது வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படும் போது அவர்களது ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே நாம் அந்த மகத்தான ரப்புடைய திருநாமங்களை நாம் படிக்கிறோம். மகத்துவமிக்க அல்லாஹுடைய திருநாமங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்ப அந்த மகத்துவம் நமது உள்ளங்களில் நிறைந்து அந்த நமது உள்ளத்தில் ஒரு அச்சம், பயம் உருவாக வேண்டும். எனவே நறுமை சகோதரர், இது நமது ஈமானை அதிகப்படுத்தக்கூடியவைகள். ஒருவன் தனது ரப்பை அறிந்து கொள்ளக்கூடிய இல்ம் தான் மகத்தான உயர்ந்த இல்மாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து நாம் வருவோம் 44, 45 ஆகிய திருநாமங்கள். அல் வலி, பாதுகாவலன். சுப்ஹானல்லாஹ், நமது உள்ளத்துக்கு எவ்வளவு ஒரு குளிர்ச்சியாக இருக்கிறது. நம்மை பாதுகாக்கக்கூடியவன் அல்லாஹ், நம்மை பாதுகாப்பவன் அல்லாஹ். அதே போன்று அல் ஹமீத், அவன் புகழுக்குரியவன். வஹுவல் வலியுல் ஹமீத், இன்னும் அவனே பாதுகாவலன், புகழுக்குரியவன். எனவே இந்த உலகில் அவனது மார்க்கம் தான் புகழுக்குரியது. அவனது மார்க்கத்தை பின்பற்றி வாழ்பவர்கள் தான் புகழுக்குரியவர்கள். சுப்ஹானல்லாஹ், அவன் யார்? அல் ஹமீத், அவன் புகழுக்குரியவனாக இருக்கிறான். அல் வலி, அவன் பாதுகாவலனாக இருக்கிறான். இங்கு சொல்கிறான் வஹுவல் வலியுல் ஹமீத், இன்னும் அவனை பாதுகாவலன், புகழுக்குரியவன். குர்ஆன்ல 42வது அத்தியாயத்துடைய 28வது வசனம். அடுத்து நாம் வருவோம் அருமை சகோதரர்களே, அவனது திருநாமங்கள்ல 46, 47 ஆகிய திருநாமங்கள். அல் மௌலா, பாதுகாவலனில் சிறந்தவன். அல் மௌலா. அன் நசீர், உதவி செய்பவனில் சிறந்தவன். ஃபனிஅமல் மௌலா வனிஅமன் நசீர், அவனே பாதுகாவலனில் சிறந்தவன். அதே போன்று வனிஅமன் நசீர், உதவி செய்பவனில் சிறந்தவன். எனவே நறுமை சகோதரர்களே, அவனுடைய பாதுகாப்பை விட ஒரு சிறந்த பாதுகாப்பு இருக்க முடியுமா? ஒரு மூமின் ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டும். எனது ரப்புடைய பாதுகாப்பை விட ஒரு சிறந்த பாதுகாப்பு இருக்கிறதா? அருமை சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் எண்ணித்து பாருங்க. அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்கினான். இப்படி அதாவது நபியை அல்லாஹ் உம்மை பாதுகாப்பான் என்று இறக்கியவுடன்
என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய தூதரை இவர்கள் எல்லாம் பாதுகாப்பதாக முன்வந்தவர்கள் அவர்களை எல்லாம் போகுமாறு சொல்லிவிட்டார்கள். அப்ப அந்நசீர் அதே போன்று உதவி செய்வதில் சிறந்தவன் என் அருமை. அப்ப இந்த வசனங்கள் சுப்ஹானல்லாஹ் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் எவ்வளவு ஒரு குளிர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். பெண்ணை பாதுகாப்பதில் அவன் தான் சிறந்தவன், உதவி செய்வன் அவன் தான் சிறந்தவன். அப்ப நாங்கள் இதுல எந்த அளவு நம்பிக்கையை வைத்திருக்கிறோம், இந்த அளவு நாம் அந்த ரப்பின் மீது நம்பிக்கையை வைத்திருக்கிறோம். இந்த திருநாமங்கள் நாம் சரியாக விளங்குவோமாக இருந்தால் நமது கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு ஒரு ஒன்றுமில்லாமல் போய்விடும். அந்த கஷ்டங்களாகவே இருக்காதேன். அவனது திருநாமங்களை நாம் சரியாக விளங்கி அதை படித்து நமது வாழ்வுக்கு அவற்றை எடுத்துக்கொள்கின்ற போதுதான் அந்த மாற்றத்தை நாம் என்ன செய்யலாம், நாம் அடையலாம். அந்த ஈமானி இன்பம் நமக்கு கிடைக்கும். அல் மௌலா அன் நசீர் என்ற திருநாமங்கள் ஃபனிஅமல் மௌலா வனிஅமன் நசீர், ஃபனிஅமல் மௌலா வனிஅமன் நசீர். நறுமை சகோதரர்களே, எனவே இந்த திருநாமங்கள் இது 22வது அத்தியாயத்துடைய 78வது வசனமாக இருக்கிறது. அதே போன்று அடுத்து நாம் வருவோம் 48, 49 ஆகிய திருநாமங்கள். இதில் அல்லாஹு தஆலா இந்த திருநாமங்கள் என்ன? அர் ரகீப், அதே போன்று அஷ்-ஷஹீத். அர் ரகீப், அதே போன்று அஷ்-ஷஹீத் என்ற திருநாமங்கள். இதை நீங்க எடுத்தீங்கன்னா அர் ரகீப் என்றால் கண்காணிப்பவன், அஷ்-ஷஹீத் என்றாலும் என்னதான் கண்காணிப்பவன் என்ற பொருளை தரக்கூடிய அந்த திருநாமம் தான். அருமை சகோதரர்களே, இந்த திருநாமங்களை பொறுத்தவரையில் இந்த திருநாமங்கள் உண்மையில் நமது வாழ்வில் எப்படியான ஒரு மாற்றத்தை இந்த திருநாமங்கள் ஏற்படுத்த வேண்டும். இந்த திருநாமங்கள் சுப்ஹானல்லாஹ் அருமை சகோதரர்களே, அல்லாஹ் யாவற்றையும் கண்காணிப்பவனாக இருக்கிறான் என்றால், அதாவது நமக்கு யாராவது அநீதி இழைத்தால், நம்மோடு என்ன நம்மை கேவலப்படுத்துகிறார்கள், முஸ்லிம்கள் பெரும் நெருக்கடிகளை சந்திக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் நினைக்க வேண்டும், அவன் ரகீப், அவன் இவற்றை எல்லாம் கண்காணிப்பவனாக இருக்கிறான், தப்பிக்க முடியாது. அதே போன்றுதான் நாம் யாருக்கும் அநீதி இழைக்கும் போது, அநியாயம் செய்யும் போது நாம் மறந்துவிடக் கூடாது, அவன் யார்? அவன் கண்காணிப்பவனாக இருக்கிறான். இவைகள் அனைத்தும் துல்லியமாக கணக்கிடப்பட்டு கொண்டிருக்கின்றது, தப்பிக்க முடியாது. அர் ரகீப் கண்காணிப்பவன், அதே போன்று அஷ்-ஷஹீத் அதுவும் கண்காணிப்பவன். நாம் இதிலே அஷ்-ஷஹீத் என்பதை பொறுத்தவரையில் தனது படைப்புகளை கண்காணிக்க கூடியவன், அதே போன்று அவன் தனித்தவன் என்றும், அவன் நீதியுடையவன் என்றும், தனக்குத்தானே சாட்சி சொல்பவன். மூமின்கள் அவனை ஓர்மைப்படுத்தும் பொழுது அவர்கள் உண்மையாளர்கள் என்று சாட்சி சொல்பவன், அவனுடைய மலக்குகளுக்கும் நபிமார்களுக்கும் சார்பாக சாட்சி சொல்பவன் என்ற விளக்கத்தை இதிலே குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று அர் ரகீப் என்றால் படைப்புகளின் செயல்களை எந்த ஒன்றும் தவறாமல் துல்லியமாக அவற்றை அறிந்து வைத்திருப்பவன், மிக துல்லியமாக. அருமை சகோதரர்களே, அவனை விட்டும் அந்த கண் இமைத்தலோ உள்ளத்தின் ஊசலாட்டமோ தப்பிவிட முடியாது, எதுவும் தப்ப முடியாது. சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு துல்லியமாக ஒவ்வொன்றும், அதாவது அந்த அற்பமான எதுவுமே என்ன செய்ய முடியாது, மறைந்து விட முடியாது. அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா தவஃபைதனி குன்த அன்த ரகீப அலைஹிம் வ அன்த அலா குல்லி ஷைஇன் ஷஹீத். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் நாளை மறுமையிலே சொல்வார்கள், அல்லாஹ் எழுப்பி அவரை கேட்கின்ற போது அவர் சொல்லக்கூடிய பதில் தான் இது, நீ என்னை கைப்பற்றியதும் நீயே அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தாய், நீதான் யாவற்றையும் கண்காணிப்பவனாக இருக்கின்றாய். இன்னும் குர்ஆன்ல பல வசனங்கள் நாங்க என்ன செய்யலாம், இதிலே நாம் இதற்கு ஆதாரமாக பார்க்கலாம். அப்ப எனவே இது அர் ரகீப் அஷ்-ஷஹீத். எனவே நாம் தனித்து விட்டோம், நம்மை யாரும் பார்க்கவில்லை, இப்போது நாம் பாவம் செய்யலாம் என்ற உணர்வுகள் ஒருவனுக்கு வரும்போது இந்த திருநாமங்கள் தான் அவனுக்கு முன்னால் வந்து நிற்க வேண்டும். இந்த திருநாமங்கள் அவனுக்கு முன்னால் வந்து நிற்க வேண்டும். இந்த திருநாமங்கள் அவனை அந்த பாவத்தை விட்டு தடுக்க வேண்டும். ஏன்? அவன் கண்காணிப்பவனாக இருக்கிறான். அவனை விட்டு ஒரு நொடியும் நாம் மறைந்து விட முடியாது, மறைய முடியாது. இந்த திருநாமங்கள் வந்து என்ன செய்ய வேண்டும்? அதாவது நறுமை சகோதரர்களே, அவனை அந்த பாவங்களை விட்டு தடுக்க வேண்டும். அவன் ஒரு நல்லவனாக வாழ்வதற்கு இந்த அல்லாஹுடைய திருநாமங்களை அவன் சரியாக விளங்கி அதை உள்வாங்குவானாக இருந்தால் அவனை ஒரு என்ன செய்துவிடும், அவனை ஒரு நல்லவனாக மாற்றிவிடும். அவனை பாவங்களை விட்டு அதை காக்கும், பாதுகாக்கும் என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அடுத்ததாக நாம் பார்ப்போம் இந்த திருநாமங்கள்ல 50, 51 ஆகிய திருநாமங்கள். அஸ்-சமீஅ் அல் பஸீர். அஸ்-சமீஅ் என்று சொன்னா செவியுறுபவன், அல் பஸீர் என்றால் பார்ப்பவன். இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர், நிச்சயமாக அவன் யாவற்றையும் செவியுறுபவன், பார்ப்பவன். எனவே அது அவனது கண்ணியத்துக்கும் அந்தஸ்துக்கும் தகுதிக்கும் ஏற்ப அந்த பண்புகள் அவனுக்கு இருக்கின்றன. நாங்களும் பார்க்கிறோம் கேட்கிறோம் என்றால் அது நமது என்ன, அந்த பண்பு, அந்த ஆற்றை நமக்கு தந்தவன் அல்லாஹ்.
அது ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் தான் அவைகள் இருக்கின்றன. ஆனால் ரப்புல் ஆலமீன் அவன் செவியேற்கிறான், பார்க்கிறான் என்றால் அது அவனது கண்ணியத்துக்கும் அந்தஸ்துக்கும் தகுதிக்கும் ஏற்ப இந்த பண்புகள் அவனுக்கு சொந்தமானவைகள். எனவே நறுமை சகோதரர்களே, அவன் நம்மை பார்க்கிறான், கேட்கிறான் என்றால் நமது செயல்களை நாம் எவ்வளவு சீராக்க வேண்டும். அவன் யாவற்றையும் செவியேற்பவன் என்றால் நமது வார்த்தைகள் நாங்கள் எவ்வளவு சீராக்க வேண்டும். அசிங்கமான வார்த்தைகள் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். மரியாதைக்குரியவர்கள், கண்ணியமானவர்களுக்கு அவங்க இருக்கும் போது நாங்க அசிங்கமான வார்த்தைகளை பேச மாட்டோம். ஏன்? அவர்களை பற்றி கண்ணியம் நமது உள்ளத்தில் இருக்கிறது. நமது ஆசிரியர்கள் நமக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க, நமது பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அல்லது நாம் மதிக்கத்தக்கவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இருக்கும் போது நாங்கள் அசிங்கமானவற்றை பேசுவோமா? பேச மாட்டோம். ஏன்? அதை அவர்கள் செவியேற்றால் எம்மை பற்றி எப்படி எண்ணுவார்கள்? எனவே அல்லாஹ் அவன் யாவற்றையும் செவியேற்பவனாக இருக்கிறான். எப்படி நாம் அசிங்கமானவற்றை நாம் பேசலாம்? அதே போன்று அல் பசீர், என்ன பார்ப்பவன். யாராவது நம்மை பார்க்கிறார்கள் என்கும் போது நாங்கள் என்ன செய்வோம்? நாம் தவறு செய்ய மாட்டோம். அவர் என்னை பார்க்கிறார், அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் என்னை பார்த்து விட்டார். எனவே சுப்ஹானல்லாஹ், இதை விட பல மடங்கு நாம் ரப்பை கண்ணியப்படுத்த வேண்டுமா இல்லையா? அப்ப அந்த ரப்புல் ஆலமீன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வு நம்மை பாவங்களை விட்டு நம்மை தடுக்க வேண்டுமா இல்லையா? நம்மை நன்மையின் பால் நம்மை தூண்ட வேண்டுமா இல்லையா? எனவே நறுமை சகோதரர்களே, இந்த திருநாமங்கள் என்பவைகள் இவ்வாறான ஒரு மாற்றத்தை நமது வாழ்வில் கொண்டு வர வேண்டும். அப்ப எனவே நாம் இன்றைய பாடத்தை என்ன செய்யலாம்? இத்தோடு நாம் நிறைவு செய்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்யலாம்? அடுத்த வகுப்பில் ஏனைய திருநாமங்களை பற்றிய அந்த பகுதியை நாம் பார்ப்போம் என்று கூறி இந்த பகுதியை நாம் நிறைவு செய்து கொண்டு அடுத்ததாக நமது துஆக்கள் என்ற பகுதி, இன்றைய துஆக்கள் என்ன என்ற பகுதிக்கு நாம் செல்வோம். இன்றைய துஆக்களை பொறுத்தவரையில் நாம் பிரயாண துஆக்களைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். அதில் நாம் நேற்றைய வகுப்பில் பார்த்தோம், ஒரு பிரயாணி சஹர் நேரத்தை அடைந்தால், ஒரு பிரயாணி சஹர் நேரத்தை அடைந்து விட்டால் ஓத வேண்டிய துஆ என்ன என்பதை நாம் நேற்றைய வகுப்பில் பார்த்தோம். சம்மஅ சாமிஉன் பிஹம்தில்லாஹி வ ஹுஸ்னி பலாஇஹி அலைனா ரப்பனா ஸாஹிப்னா வ அஃதில் அலைனா ஆயிதம் பில்லாஹி மினன் நார் என்ற பிரார்த்தனையை நாம் நேற்றைய வகுப்பில் பார்த்தோம். இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க போவது இதுவும் பிரயாணத்தோடு சம்பந்தப்பட்ட துஆ. பிரயாணத்தில் ஒருவர் ஒரு இடத்தில் இறங்கிவிட்டால் அவர் ஓத வேண்டிய துஆ என்ன என்றால், அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். அதாவது ஒரு பிரயாணத்தில் ஒரு இடத்துல ஒரு இறங்குறார், இறங்கியவுடன் அவர் ஓத வேண்டிய துஆ தான் இது. என்ன? அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். ஏன்னா அவர் ஒரு தெரியாத ஒரு இடம், அறிமுகம் இல்லாத ஒரு இடத்துக்கு போய் இறங்குறாரு. அங்குள்ள நிலைகள் எல்லாம் அவருக்கு என்னன்னு தெரியாது. அப்படியான நேரத்துல என்ன ஓதுறார் அவரு? அல்லாஹ்வின் பரிபூர்ணமான முழுமையான அந்த ரப்புடைய வார்த்தைகளை கொண்டு, பரிபூர்ணமான வார்த்தைகளை கொண்டு அவன் படைத்தவற்றின் தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அனைத்தும் இது உள்ளடக்கும். அவன் படைத்தவற்றின் தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எல்லா விதமான தீங்குகளையும், அனைவருடைய தீங்குகளையும் இது உள்ளடக்கும். அந்த அனைவருடைய தீங்குகளிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற இந்த துஆ. இதை நாம் ஒரு இடத்தில் இறங்கியவுடன் ஓத வேண்டிய துஆ. அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். சொல்லுங்க பாபம். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். இதை நாங்க மாலையிலும் இந்த துஆவை ஓதுவதற்கு நபி நமக்கு கற்றுத் தந்தார்கள். மாலையில் நாம் இதை ஓதினால் என்ன? விஷஜந்துக்கள் உடைய தீங்குகளிலிருந்து அல்லாஹ் எம்மை பாதுகாக்கிறான். அதே போன்று இந்த துஆவை நாங்கள் பிரயாணத்தில் ஒரு இடத்தில் இறங்கும் போது நாம் ஓதினால் அந்த இடத்திலிருந்து மறுபடியும் நாம் பயணத்தை ஆரம்பிக்கும் வரை, ஹதீஸ்ல எப்படி வருது? அந்த இடத்தில் மறுபடியும் அவர் பயணத்தை ஆரம்பிக்கின்ற வரை அவருக்கு என்ன செய்யாது? எந்த ஒரு தீங்கும் அவருக்கு ஏற்படாது, எந்த ஒன்றும் அவருக்கு தீங்கு விளைவிக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். இந்த செய்தி யார் அறிவிக்கிறாங்க? ஹவுலா பின்த் ஹகீம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. இது முஸ்லிம்ல 2708வது செய்தியாக இது இடம்பெறுகிறது. அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். அடுத்த துஆவுக்கு நாம் வருவோம். 52வது துஆ. 52வது துஆ இது பிரயாண துஆக்கல்ல. பிரயாணத்திலிருந்து திரும்பும் போது ஓத வேண்டிய துஆ என்று பார்த்தீங்கன்னா, இதில் இந்த அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை பொறுத்தவரையில இது எந்த இடத்துல சொல்ல வேண்டும் என்றால், நாங்க பிரயாணத்தை ஆரம்பிக்கும் போது
என்ன செய்யறோம், அல்லாஹ் அக்பர் 3 முறை சொல்லுவோம். ஆனா இங்க இந்த ஹதீஸ் அல்லாஹ் அக்பர் என்பது எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் யாரு, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்கு சென்று அவங்க திரும்புறாங்க. போர் அல்லது படை அல்லது ஹஜ் அல்லது உம்ரா, இவைகளிலிருந்து திரும்பும் போது ரசூலுல்லாஹ் அந்த பயணத்தை முடித்து திரும்பும் போது, அதாவது குன்றுகள் அல்லது மேடுகள், குன்றுகள் சிறிய குன்றுகளாக இருக்கும், மேடுகள் ரசூலுல்லாஹ் ஏறும் போது என்ன செய்வாங்க, 3 முறை அல்லாஹ் அக்பர் என்று சொல்வார்கள். இப்ப குன்றுகள் மேடுகள் மீது ஏறும் போது, நீங்களோட வாகனம் அப்படியான இடங்களை கடந்து பயணிக்கும் போது, அவைகள்ல வாகனங்கள் ஏறும் போது, மேடான பகுதிகளை நோக்கி பயணிக்கின்ற போது என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ் அக்பர் என்று 3 முறை சொல்ல வேண்டும். அல்லாஹ் அக்பர் என்று ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, 3 முறை கூறுவார்கள் என்று குறிப்பிடுவாங்க. அப்படி கூறி அதுக்கு பிறகு என்ன ஓதுவாங்க, அதுக்கு பிறகு இதையும் ஓதுவாங்க. இது பயணத்துல திரும்பும் போதுதான், பயணத்துல திரும்பும் போது என்ன ஓதுவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் ஆயிபூன தாயிபூன ஆபிதூன சாஜிதூன லிரப்பினா ஹாமிதூன் ஸதகல்லாஹு வஅதஹு வனஸர அப்தஹு வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹு என்று ஓதுவார்கள். இதில் நமக்கு முன்பகுதி என்ன, நமக்கு அனைவருக்கும் பாடம் தான், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அடுத்து என்ன, ஆயிபூன தாயிபூன ஆபிதூன சாஜிதூன லிரப்பினா ஹாமிதூன் ஸதகல்லாஹு வஅதஹு வனஸர அப்தஹு வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹு. அதாவது அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன். குன்றுகள் நாம் பயணத்தில் திரும்பும்போது, குன்றுகள் மலைகள் மீது ஏறும் போது, வாகனம் மேடுகள் நோக்கி பயணிக்கும் போது 3 முறை அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுதல். அதே போன்று இதனுடைய வேறு ரிவாயத்துகள் வரும், சில நாங்கள் முன்னால பிரயாண துவாக்களோட படிப்போம், அதையும் அவற்றையும் உங்களுக்கு விளக்குவோம். இதுல என்ன சில சட்டங்கள் அதுல வருது இந்த சொல்றது சம்பந்தமாக. இப்ப திரும்பும் போது இந்த விஷயத்தை கவனிக்க, திரும்பும் போது இப்படி சொல்றது என்பது சுன்னா, நபி வழி. அவங்க என்ன செய்வாங்க, மேடுகளை நோக்கி குன்றுகள் மேடுகள் மீது ஏறும் போது அல்லாஹ் அக்பர் என்று சொல்வார்கள். அதே போன்று அதை தொடர்ந்து என்ன சொல்லுவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். வணக்கத்துக்குரிய நான் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவனுக்கு இணை இல்லை, அவனுக்கு ஆட்சி சொந்தம், அவன் தனித்தவன், அவனுக்கு இணை இல்லை, ஆட்சி அவனுக்கு சொந்தம், புகழ் அவனுக்கு சொந்தம், அவன் யாவற்றின் மீதும் பேராற்றல் மிக்கவன். அதே போன்று அடுத்து என்ன அதில் வருகிறது, ஆயிபூன தாயிபூன ஆபிதூன சாஜிதூன ரப்பினா ஹாமிதூன். அதாவது பாவ மன்னிப்பு கோரி மீண்டவர்களாகவும், எங்கள் இறைவனை வழிபட்டவர்களாகவும், அதே போன்று சாஜிதூன் சிரம் பணிந்தவர்களாகவும், ஹாமிதூன் அவனையை போற்றி புகழ்ந்தவர்களாகவும் நாம் திரும்புகிறோம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு பாருங்க. பிரயாணத்தில் எப்படி சொல்றாங்க, பிரயாணத்தை முடிச்சு வரும்போது ஆணவம் கர்வம் அல்ல, எப்படி சொல்றாங்க, பாவ மன்னிப்பு கோரி மீண்டவர்களாக, எங்கள் இறைவனை நாம் என்ன வழிபட்டவர்களாக, அதே போன்று சிரம் பணிந்தவர்களாக, அவனையை போற்றி புகழ்ந்தவர்களாக நாம் என்ன செய்கிறோம், திரும்புகிறோம். ஸதகல்லாஹு வஅதஹு, அல்லாஹ் தன் வாக்குறுதி என்ன செய்தான், மெய்யாக்கி விட்டான். வனஸர அப்தஹு, தன் அடியாருக்கு அவன் வெற்றி அளித்தான், உதவி செய்தான். வஹஸமல் அஹ்ஸாப வஹதஹு, அதே போன்று கூட்டுப்படைகளை தன்னந்தனியாக அவனை தோற்கடித்தான் என்று வரக்கூடிய இந்த துஆ. எனவே இது பிரயாணத்தோடு சம்பந்தப்பட்ட துஆ. பிரயாணத்தின் திரும்ப இதுல ஹதீஸ்ல வர வாசகங்கள் எடுத்தீங்கன்னா, ஒரு போருக்கு போய் திரும்பி வரும்போது, அதே போன்று ஹஜ் உம்ராவிலிருந்து திரும்பி வரும்போது என்றுதான் வருகிறது. இது பொதுவாக பிரயாணத்தின் திரும்பும் போது என்று அறிஞர்கள் இதிலிருந்து விளக்கம் எடுப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்தி முஸ்லிம்ல 2615வது செய்தி. இது அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே இது நாங்கள் ஒரு பிரயாணம் திரும்பும் போது ஓதக்கூடியதாக இதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் அக்பர் 3 முறை, திரும்பும் போதுனா அந்த குன்றுகள் மலைகளில் ஏறும் போது அல்லாஹ் அக்பர் என்று 3 முறை சொன்னவர்களாக தொடர்ந்து இதை சொல்வது என்பதுதான் இதில் நாங்கள் இன்றைக்கு படித்த இந்த துவா, பிரயாணத்துடைய துவாக்கள். அப்ப நாங்கள் மொத்தமாக இதுவரைக்கும் இந்த தலைப்புல 52 துவாக்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இத்தோடு நாம் என்ன செய்து கொள்வோம், இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்து கொள்வோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன்.